ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்போது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22 இருந்து வாசிக்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே கடைசி நாட்கள்ல அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம்னு சொல்லிட்டு அநேகர் வருவாங்க. ஆனால் அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், நீ அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிட்டு கீழே ஒரு காரியம் சொல்றாரு. மேல சொல்லும் போது தேவனுடைய சித்தம் என்கிற ஒன்றை வைக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவன் சவுலா இருந்த காலங்கள்ல தேவனுக்கு பிரியம் இல்லாம நடந்தான், ஆண்டவருக்கு தூரமா இருந்தான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை தமஸ்கு போற வழியில அவனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது சடிதி வெளிச்சத்துல அவன் என்ன செய்யறான், கீழே விழுறான். அப்போதான் அவர் சொல்றாரு, சவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு உடனடியே சித்தத்தை பற்றி சொல்றான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு சொல்லுவேன். அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒவ்வொரு விதமான ஒரு நோக்கம், ஒரு தேவனுடைய ஒரு பெரிய சித்தம் இருக்கிறது. அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன்படி செய்யணும். யோனாவை எடுத்துக்கிட்டோம்னா, யோனாவை என்ன சொன்னாரு, நீ நினிவைக்கு நேரப்போ நினிவைக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கம் பண்ணணுமா, விரோதமா பண்ணு. நினிவை நான் கவிழ்க்க போறேன்னு சொல்லும் போது அந்த தேவ சித்தம் செய்யாம அந்த யோனா வேற பக்கமா போறான். ஆனா ஆண்டவர் விட்டாரா, பயங்கரமா கடல் கொந்தளிப்பு அது இதுன்னு வந்து அவன் உயிருக்கு போராடி கடைசியில மீன் வயிற்றுக்குள்ள போய் அங்க இருந்து பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணி அப்படிதான் அந்த நினிவைக்கு போறான். அப்ப ஆண்டவருக்குன்னு ஒரு சித்தம், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் ஒரு பெரிய சித்தம் வச்சிருக்கிறாரு. நம்ம சரீரத்துல அநேக அவயவங்கள் இருக்குது, எல்லாம் ஒரே வேலை செய்வதில்லை, எல்லாம் ஒவ்வொரு வேலை செய்ய அது அதுக்கென்று தனித்தனி வேலை கொடுக்கப்பட்டது போல ஊழியங்களையும் தெய்வ பிள்ளைகளையும் அழைப்பிலையும் தெரிந்து கொள்ளுகிறதுலையும் வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி சொல்லும் பொழுது அவர் நாமத்து நிமித்தமா எவ்வளவாய் பாடுபடணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ராஜாக்களுக்கு இஸ்ரவேலுக்கு புறஜாதிகளுக்கு அறிவிக்கணும், ஆனா துன்பப்படணும், அவன் கஷ்டப்படணும், பயங்கர பாடுபட்டு ஆண்டோடைய செய்தியை சொல்லணும். அது அவருடைய சித்தம். இந்த சித்தத்துக்கு மாறா நாம் செய்யும் போது ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லாம இருக்கிறது. அதுதான் அவர் சொல்றாரு, அவருடைய சித்தம் ஒவ்வொருவரை குறித்து எப்படி இருக்கிறதோ அதன்படி நடந்தாதான் பரலோகத்தில் என்ன செய்ய முடியும், போக முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சொல்லிய இந்த உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லி அந்த உபதேசத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் அவன் மணலின் மேல் வீடு கட்டின ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அந்த கண்மலையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் என்றும் மணல் மேல் கட்டினவன் புத்தி அற்றவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டு வீட்டையும் பரிசோதிப்பதற்கு ஒரே விதமான பிரச்சனை. மழை வருது, காத்து வீசுது, தண்ணிலாம் பெருகுது, ஆனா
அந்த கண்மலையின் மேல் உறுதியாய் போடப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு நிலைத்து நின்றது, அழியல. ஆனா மணல் மேல் கட்டுற வீடு எளிதாய் கட்டிடலாம். கண்மலையில கட்டணும்னா கஷ்டம், ஆழமான அஸ்திபாரம் போட்டு கட்டுறது கஷ்டம். ஆனா மணல்ல கட்டுறது லகுவா கட்டிடலாம். ஆனா சின்ன மழைக்கும் காத்துக்கும் கூட அந்த வீடு என்ன செய்யாது, விளக்காது. அந்த வீடு முற்றிலும் அழிந்து இல்லாமல் போனது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி 2 விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நாம் தெய்வ சித்தம் செய்கிற நபர்களா இருக்கிறோமா? நம்மை குறித்த தெய்வ சித்தம் என்ன, அதை நாம் அறியணும். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஜனமா இருந்தால் நம்ம அசைக்க எத்தனை துன்பம், எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடு, சோதனை, வேதனை, வியாதி, நெருக்கம் எது வந்தாலும் அசைக்க முடியாது. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள்லயும் இந்த சத்திய வசனத்தை கேட்பாங்க, அதன்படி நடக்காதவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுடைய இருக்கிற இடமே தெரியாம போகுது. பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காரியத்தை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். உங்க வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கு? ஆவிக்குரிய வீடு எந்த லெவல்ல கட்டியிருக்கிறீங்க? ஆழமான அஸ்திபாரத்துல கட்டிருக்கிறீங்களா, இல்ல மணல் மேல லகுவா கட்டுற மாதிரி ஈஸியா கட்டிட்டீங்களா? அதை நம்ம யோசிக்கணும். தெய்வ சுத்தம் செய்கிற நபர்களா நாம் இன்னைக்கு ஆண்டவர் அதுன்னு சொல்றாரு. நம்ம ஓடுறோம், சும்மா ஓடக்கூடாதுல்ல. அவர் சுத்தம் செய்து நமக்காய் வைத்திருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவின் சுத்தம் செய்கிறோமா? நாம் யோசிப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, பிதாவின் சுத்தம் செய்யறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. நமக்கு பிரியமா நிறைய வழி இருக்கும், அந்த வழி இல்ல ஆண்டவரே, உம்முடைய வழியின்படி நாங்க நடப்போம்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டோம். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்து பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனங்களை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். நாங்க புத்தி உள்ள மனுஷனை போல உமக்குள்ளாக கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின அந்த புத்தியுள்ள மனுஷனை போல நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.